இந்த பிரிசனர் அவன் ஷூஸ் கழற்றினதும் மேஜிக் மாதிரி ரூமில் இருந்து மறைந்துட்டான். கார்ட்ஸ் அவனை வாக்கு கூட்டிக்கிட்டு போனப்போ கூட யாருக்கும் எந்த சஸ்பிஷியஸ் ஆனது தெரியல. டோர் ஓபன் பண்ணி பார்த்தப்போ லியோ ஒரு மூலையில நிக்கிறான். ஒரு கார்ட் குமுறிச்சு அவனோட முகத்தில் அடிச்சான். ஆனா லியோ எந்த ரியாக்ஷனும் காட்டல. காவலர்கள் போனதும் அவன் மீண்டும் வெளியே போற வழியை தேட ஆரம்பிச்சான். அடுத்த நாள் ரூம் செக் பண்ணப்போ லியோ காணாம போயிருந்தான். உடனே அவர்கள் கேமரா ஃபுட்டேஜ் பாருங்க. முதலில் அவர் நேத்து நின்ன சேம் கார்னர்ல இருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த கார்னர் எம்டி. ஒரு கார்டு மேல பார்க்க லியோ பூச்சி மாதிரி டோர் அருகே கிரால் பண்ணிட்டு இருந்தான். அவன் உடனே ஸ்டிக்ல அடிச்சு லியோவை திருப்பி டிராக் பண்ணி வந்தான். 2 தடவை ஃபெயில் ஆனாலும் லியோ கிவ் அப் பண்ணல. அவன் ஒரு நாள் கையில ஒரு ஐ டிரா பண்ணி அது கார்டு வாட்ச் பண்றது மாதிரி பிரிட்டெண்ட் பண்ணினான். தினமும் ட்ரைனிங். ஒரு நாள் கார்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தப்போ லியோ அவன் க்ளோத்ஸை தரையில போட்டான். கார்ட்ஸ் அதை எடுக்க நெளிஞ்சப்போ அவன் சைலண்டா அவர்களை பின்தொடர்ந்து அவர்களோட ஃபுட் ஸ்டெப்ஸை காப்பி பண்ணினான். ஒரு கார்ட் சஸ்பிஷியஸ் ஃபீல் பண்ணி பின்னால திரும்பினான். ஆனா லியோ வேகமா மூவ் பண்ணிட்டான். அந்த கார்டு அவன் ஷேடோவில் லியோ ரிஃப்ளெக்ஷனை நோட்டீஸ் பண்ணான். உடனே ஸ்டிக்ல அடிச்சு மீண்டும் ட்ரை பண்ணாதன்னு வார்னிங் கொடுத்தான். ஆனா ரூம் செக் பண்ணப்போ லியோ மீண்டும் டிசப்பியர். திடீர்னு ஒரு கை கார்டை பின்னால இருந்து பிடிச்சு வெளியே தள்ளி விட்டது. அவன் மீண்டும் உள்ள வர முயற்சிச்சப்போ கூட லியோ தள்ளினான். கார்ட் பேனிக் பண்ணி ரூம் லாக் பண்ணிட்டான். உள்ள போய் லியோவை பார்க்கவே மனசே வரல. சில நாள்களுக்கு பிறகு லியோ ஃபைனலி பிரிசன்ல இருந்து ரிலீஸ் ஆனான்.